ருக்குமணி எங்கடி போன? என்ன தண்ணி எடுக்க விட்டுட்டு? மேடம். என்னம்மா எங்க போயிட்டு வர? இல்ல நந்துவ ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். இத பாரு, உன் டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உனக்காக வெயிட் பண்றாங்க. போ. இந்தாங்க. என்னது? இந்த மாசம் வாடகை. அடடே பாத்தியா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா நீ வாடகை கொடுத்தாதாம ஞாபகத்துக்கே வருது. மத்த பையில விட்டு எல்லாம் வாடகை வசூல் பண்ணணுமே. இந்த மனுஷன் எங்க போனாரு? குடிமக்களே, எனது ஆட்சியில் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? நாட்டில் மழையே இல்லை மகாராஜா, பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. எனது ஆட்சியில் பஞ்சமா? கூடாது, கூடவே கூடாது. பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சு பஞ்சாய் பஞ்சம் பறந்து போகட்டும். பறந்து போகட்டும். எனக்கு சீதனமா கொடுத்த பட்டு மெத்தை எல்லாம் இப்படி பஞ்சு வச்சா பறக்க விட்டுட்டியா? பஞ்சு பறக்கவில்லை மகாராணியாரே, நமது தேசத்தின் பஞ்சமல்லவா பறந்து கொண்டிருக்கிறது. கனவுல தர்பாரா நடத்திட்டு இருக்கிற உன்ன அதையும் குடிச்சு தொலைச்சிட்டியா? யுத்தம், போர். என்னது, கட்டில இருந்து பஞ்செல்லாம் அப்படியே பீஸ் பீஸா பறக்குது. நீ மடிப்பு கலையாம இருக்க. தர்பார கலைச்சிட்டாங்களா? வாய மூடியா. பெரிய ராஜ வம்சத்து மாப்பிள தம் பொண்ணு அந்த புறத்துல சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி எங்க அப்பா உனக்கு கட்டி வச்சான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? கட்டிக்கிற புடவை பர்மா, லிப்ஸ்டிக் லண்டனு, பாடி ஸ்ப்ரே சிங்கப்பூர். நீ இவ்வளவு இளமையா இருக்கிறது காரணமே நான் தான். ஆனா விஷயமா ஒரு நாளாவது நான் உன்னை டச் பண்ணிருப்பா? எந்த நேரமும் மெத்தையை கிழிக்கிறதுல இருந்தா அப்புறம் பொண்டாட்டியா எங்க? தேவி சுவாமி கலங்காரை கண்ணே. குடியிருக்கிற வீட்டை அரசாங்கம் இப்ப எடுத்துக்குமா அப்ப எடுத்துக்குமா அவ கோர்ட்டு கேஸ் அழைச்சுக்கிட்டு இருக்கிறா. இன்னைக்கு என்னையா தேதி? 1. நீ என்ன காலங்காத்தால எந்திரிச்சு செந்தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிற? ஒழுங்கா போய் குடியிருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வாடகை வசூல் பண்ணிட்டு வா. எங்க வம்சத்தினுடைய லாஸ்ட் எம்பரர் நானு. வரி வசூல் பண்றதுக்கு ஜமீன்தார் அனுப்பிச்சிருந்தோம். வாடகை வசூல் பண்றதுக்கு என்ன அனுப்புறியா? பால் பால் மாமி சொம்ப புடிங்க. என்ன லுக்குறீங்க? ஏடோ அம்பி, பால் இப்படி நுரைய நொங்குமா குடுக்கறியே, மாட்டுக்கு எந்த குடுக்கணும்? புண்ணாக்கு குடுக்கணும் இல்ல சர்ப்போட குடுக்கணும்? மலை அண்ணாமலை. இந்த அண்ணாமலை 1 கிளாஸ் பாலை கொடுத்தா 100 கிளாஸ் காப்பியா மாறும். இது எப்படி இருக்கு? வர மாமி. அச்சச்சோ, அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியே பேசுற. மாமே, அப்பா, இந்த பேலஸ்லயே காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு முழுகிட்டு திவ்யமா இருக்கிறது நீங்க தான். இன்னைக்கு முதல் தேதி. ஓ, அது நடிகர் திலகம் அபிநயிச்ச படம் இல்ல? ஏது தியேட்டர்ல? ஐயா, அந்த படத்துக்கெல்லாம் இப்ப நெகட்டிவே கிடையாது. நான் வாடகை படம் வாங்க வந்திருக்கேன். 1ஆம் தேதி ஆயால் கரெக்ட் ஆயிட்டு வந்து நிற்கும். கேபிள் டிவி காரன் மாதிரி. ஒரு விஷயம் அறியுமோ, இப்ப புது படமே போடுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் சினிமாவை பத்தியே பேசிட்டு. என்ன வண்டு வண்டு இல்லாத மச்சம்? அச்சமா நல்லா இது. மாமே, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மாமே. சம்பாதிக்கிற புருஷன் சவுதி அரேபியால இருக்கா. சம்பாதிச்சு பணத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கா. கையில செல்போனு, 24 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸுகளோட பேச வேண்டியது, டெய்லி 3 வேளை சாப்பிட வேண்டியது, டெய்லி 3 படம் பார்க்க வேண்டியது. கொடுத்து வச்சவங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்றீங்க. ஆமா, உங்களுக்கு லோன்லியாவே ஃபீலிங் இல்லையா? இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? ஒண்ணு இல்ல, வேற பொறாமப்படுற. பணத்தை கொடுங்க, நான் போயிடுறேன். குறைச்சு தெரியும். மாமி, ரொம்ப ஈரமா இருக்கு. அயன் பண்ணி வைங்க, வரும்போது வாங்கிக்கிறேன். தை தை திட்டு தை 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 திட்டு தை தை தாஹா தி தை தாஹா பண்ணுங்க. தை தை திட்டு தை 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 திட்டு தை தை தாஹா தி தை தாஹா தை தாஹா தி தை தாஹா. வெளியே வாங்கடா. கீழே பாட்டு மேல போயிட்டா கராத்தங்க. 2 சரியான ஒண்ணுதாடா. தை 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 தைனா பரதம். எவனுக்கு தெரியும்? அது தெரியாட்டி பரவாயில்ல. வாடகை யாரு கொடுக்கறது யாரு வாங்குறது தெரிய வேணாமா? வாடகை விஷயத்துல மட்டும் ரொம்ப சீப்பா பேசாதீங்க. மாசம் வாடகை சேர்த்து ஆப்பு பிராந்தியம் தர்றோம். இதை விட வேற என்ன செய்யணும் உனக்கு? கோபப்படாத. பாட்டு பணத்தை பையில வை. பாட்டுல கக்கத்துல வை. கப்பு இன்னும் குளிக்கல. எத்தனை நாளா? இன்னைக்குதான். ஒரே நாளுக்கு எப்படியா? கர்மம் பாப்பாக்கிட்டு. நான் பரவாயில்லப்பா. ராஜவம்சத்துல எங்க தாத்தா எல்லாம் குளிக்கவே மாட்டாரு. வெறும் அர்த்தர் தான். தெரியுமா? போயிட்டு வாங்க. என்னங்க, என்னமா? நாளைக்கு நந்தோட அப்பாவுக்கு திதி. ஐயருக்கு ஏற்பாடு பண்ணணும். நான் ட்ரை பண்ணேன், ஆனா எங்கேயும். நான் எங்க ஐயர் அவ்வளவுதானே. நாளைக்கு ஏட்டு சார் மூலமா நாங்க ஏற்பாடு பண்றோம். நாளைக்கு ஐயர் இருப்பாங்க வீட்டுல. 1 லாரி லோடு ஐயர் வந்து இறங்குவாங்க.
நாளைக்கு எல்லாரும் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு நான் 3 வேளையும் வந்துடுறோம். எப்படி நந்துவோட அப்பா நான்வெஜ் சாப்பிடுவாரா? ஏன் கேக்குறீங்க? படைப்பீங்களா இருக்குது? அவர் வெஜிடேரியன். முட்டை பியூர் வெஜிடேரியன். பியூர் வெஜிடேரியன். இதுக்குன்னே அலையிறது. வக்கீல சாப்பிடுமா என்ன திருப்பி? இல்ல லாப்படி பார்த்தா தவித சாப்பாடு 4 பிச்சைக்கார பரதேசிகளுக்கு தான் போடணும். அதனாலதான் உங்க எல்லாரையும் உட்கார வச்சு போடுறாங்க. அந்த 4 பிச்சைக்காரர்கள் நீங்களும் ஒருத்தர். மகாராஜா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இலையில ஏன் முதல்ல உப்பு வைக்கிறாங்க? அதுவா, அதாவது உப்பு வைக்கிறவங்கள சாகுற வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா, அதுக்குதான் வைக்கிறது. உப்பு வைக்கிறவங்கள சாகுற வரைக்கும் நினைக்கணுமா. யார் உப்பு வச்சா? உங்க வைப்பு. முன்னாடி நீ சாகுற வரைக்கும் நினைச்சிட்டே இருப்பியா? என்னடா என்னங்க ரூட்டை மாத்தி விட்டீங்க? ஒரு பழமொழி சொல்லப்படாதா? அவங்க உப்பு பத்தி தானே பேசுறாங்க. நீங்க ஏன் தப்பு தப்பா நினைக்கிறீங்க? வாயை பொத்திக்கிட்டு கொட்டிக்கங்க. நீங்க பேசுங்க. மீனாட்சி, நீங்க வா, போய் அந்த பாயசத்தை எடுத்துட்டு வா. ஏன்னா நம்ம நாட்டுல இப்படி திவசம்லாம் செய்யறமே, வெளிநாடுகள்ல இதே மாதிரி யாராவது செத்துக்கிட்டு போனா திவசம் செஞ்சு காக்காய்க்கெல்லாம் சோறு வைப்பாங்களா? அண்ணே, ஏன்னு அழுகுற? சாப்பிட விட மாட்டேங்கிறியாடா? அதுக்கு அழுகுற? அதுக்கு மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் செத்து போயிடுறான், ஆ. அதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாம வருஷம் அதே நாள் அன்னைக்கு எல்லாத்துக்கும் இப்படி வடவாயசத்தோட சாப்பாடு போடுறாங்களே, என்ன பழக்கம் இது? மீனாட்சி 4 வருஷமா நம்மளுக்கு இப்படி சாப்பாடு போட்டுருக்கு. நாமளும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ராங் சென்டிமெண்ட் சாப்பிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தரை பார்த்து மறுமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யாருக்கா தோணுதா? கரெக்ட். அதை நினைச்ச வந்துருச்சு. தயவு செய்து பேசாம சாப்பிடுறீங்களா? அதை பத்தி அவனு பேசாத. அவனுக்கு பிடிக்காது. ஏங்க, சாதத்துல முடி இருந்தா ஏதோ சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? எடுத்து போட்டு சாப்பிடுப்பாங்க. சாப்பிடுப்பா. அது இல்லண்ணே, சாப்பாட்டுல முடிவிருந்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. தலைமுடியா கல்யாணம் பண்ணுவாங்க. பைத்தியம் பேசிட்டு என்னடா ஜீவா, வழக்கம் போலதானா? என்னடா லுக்கு விடுற? நானும் 4 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு மீனாட்சி உன் காதலை பத்தி சொல்ற மாதிரி தெரியலையா? ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு கண்குள்ள பாத்துப்போம். கர்மம் அதுவும் கிடையாது. அது புருஷன் வந்துட்டு ஒரு பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு தெரியுது. அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு உண்ணாம உறங்காம இருக்கவனை இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? 4 வருஷமா அந்த பொண்ணுக்கு தினம் 2 லெட்டர் எழுதுற, அதை கொண்டு போஸ்ட் பண்ண மாட்டேங்கிற, நீயே படிச்சுட்டு இங்க வச்சுக்கிற. அந்த பொண்ணோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு பட்டுச்சல் எடுக்கிற, அதை கொண்டு கொடுக்குறியா? அதுவும் கிடையாது. பொட்டியில வச்சு பூட்டிக்கிற. அந்த பொண்ணு நகை வெட்டி போட்டா பொறுக்கிற, தலைமுடி இருந்தா பொறுக்கிற, காலில் இருக்க கொலுசுல ஒரு முத்து இருந்தா பொறுக்கிற, அந்த பொண்ணோட பேஸ்ட் பிரஸ் உடஞ்ச சோப்புட பாவன்னு வரையாடா அம்படி உடனே நீங்க வைக்கிற. இது என்ன ரூம்பா காப்பரசு குப்பத்தியா? நேரம் அந்த பொண்ணை போனோமா, மீனாட்சி நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அப்படி இப்படி பொட்டிய போட்டாமல முண்டிலேன்னு தெரியும். டேய், காதலிக்கிறவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். நீயும் காதலிச்சு பாரு, அப்பதான் உனக்கும் புரியும். மீனாட்சி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சுக்கிட்டு பார்க்க முடியாது. அவளுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன்டா. கிழிச்ச உங்ககிட்ட லவ் லெட்டர் எழுதி வாங்கணும்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியை பத்தி பேரம்பத்தி லெவலுக்கு போய்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? வெறும் தாடியை மட்டும் வளர்க்கிற. காதலுக்காக அவன் கண்ணை கொடுக்கறான், நாக்க கொடுக்கறான், கிட்னியை கொடுக்கறான், சட்னியை கொடுக்கறான். உன்னால ஒரு லவ் லெட்டர் கொடுக்க முடியாதா? இருக்கிற லவ் லெட்டர்லாம் இடம் போட்டோம்னா 800 கூட தேரும். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கல்யாணத்துல முடியும்.